சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுடன் கைகோர்த்துள்ளன. திமுக கூட்டணியில் இன்னும் மதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் மட்டுமே இருக்கும் சூழலில் மதிமுகவின் சமீபத்திய செயல்பாடுகள் திமுகவை கை கழுவ தயாராகி வருகிறதா என்ற பார்வை அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. நேற்று விஜய் அரசு விழாவிற்காக வரவில்லை என்ற போதிலும் கூட திருச்சி வந்த விஜயை துரை வைகோ விமான நிலையம் சென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மக்களவை எம்பி என்ற முறையில் வரவேற்பு கொடுத்ததாக கூறிய துரை வைகோ, தனி சின்னத்தில் போட்டியிடாமல் போய்விட்டோம், தனி சின்னத்தில் வென்றிருந்தால் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம் என்ற ரீதியில் பேசியிருந்தார். ஏற்கனவே விஜயுடன் கூட்டணி அமைக்க துரை வைகோ விரும்பியதாகவும், ஆனால் வைகோ ஆளும் கட்சியோடு இருக்கவே விருப்பப்பட்டார். அதன்படிதான் தேர்தலை சந்தித்தோம். இப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவீர்களா என்று கேட்டீர்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு மிக மிக குறைவுதான். வரும் 20ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட இருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். ஆனால் இரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய வாய்ப்பு குறைவுதான். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யாமல் வெளியில் இருந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாகவே முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. வரும் தேர்தல்களில், அதாவது உள்ளாட்சி தேர்தலின் போதோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் போதோ தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வர வாய்ப்பு இல்லை. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐயுஎம்எல், சிபிஎம், சிபிஐ, விசிக ஆகிய கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளது. இதில் விசிகாவில் இருந்து வன்னியரசும், ஐயுஎம்எல் இருந்து ஷாஜகானும் அமைச்சராகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு விலகி தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. திமுக கூட்டணியில் நீடிப்பதாகவே வைகோ கூறி வருகிறார். திமுக கூட்டணியில் மதிமுக நீடிக்குமா அல்லது கை கழுவிவிட்டு செல்லுமா என்பது வரும் 20ஆம் தேதி பொதுக்குழுவில் தெரிய வரும் என்று தெரிகிறது. வைகோவின் முடிவு என்னவாகும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் தற்போதே கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை வைகோவும் வெளியேறிவிட்டால் திமுக அநேகமாக தனித்து விடப்படும் சூழலுக்கு தள்ளப்படும்.